Hi friends, I am Nandakishore. இன்னைக்கு நம்ம கார்னட் என்ஜின் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். கொஷின் என்னென்னா, a Carnot engine C1 works between two temperature reservoirs A and B where TA is equal to 900 Kelvin and TB is equal to 500 Kelvin. A second Carnot engine C2 works between temperature reservoirs B and C where T is equal to 300 Kelvin. In each cycle of CE1 and CE2, all the heat rejected by CE1 to reservoir B is used by CE2. For one cycle operation, if the net Q observed by CE1 from reservoir A is 150 megajoules, the net heat rejected to reservoir C by CE2 in megajoules is. இந்த டயக்ராமில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு கார்னட் என்ஜின் 1 அப்படி பார்த்தா ரிசர்வர் ஏ வந்துட்டு சோர்ஸ் ஆகும், ரிசர்வர் பி வந்துட்டு சிங்காகவும் ஆக்ட் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டு கார்னட் என்ஜின் 2 பார்த்தோன்னா ரிசர்வர் பி சோர்ஸ் ஆகும், ரிசர்வர் சி சிங்காகவும் ஆக்ட் ஆகுது. அண்ட் த டோட்டல் ஹீட் அப்சர்வ் பை கார்னட் என்ஜின் 1 அதாவது QA1 இஸ் ஈக்குவல் டு 150 மெகாஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஷனில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஹீட் ரிஜெக்டட் பை கார்னட் என்ஜின் 1 அது வந்துட்டு ரிசர்வர் பிக்கு போகுது. அந்த ஹீட்டை வந்துட்டு QA2 அந்த ஹீட்டை வந்துட்டு QA2ன்னு சொல்கிறோம், விச் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வ் பை CE2. அண்ட் இதை வச்சு நம்ம எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு கார்னட் என்ஜின் 2. அண்ட் த கிவன் டேட்டா ஃபார் கார்னட் என்ஜின் 1 ஹாட் ரிசர்வர் அதாவது TA is equal to 900 Kelvin and TB is equal to 500 Kelvin and heat observed by Carnot engine 1 QA1 is equal to 150 megajoules and for CE2 hot reservoir temperature TB is equal to 500 Kelvin and TC is equal to 300 Kelvin and question la kodutha condition all the heat rejected by CE1 is observed by CE2. CE1 la reject ஆகிற ஹீட்டு தான் இங்கே CE2க்கு போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒர்க் டன் தேவை. அந்த ஒர்க் டன் நம்ம எதுலேருந்து எடுத்துக்க போகிறோம்னா எஃபிஷியன்சிலேருந்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் கார்னட் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிபி பை டிஏ அண்ட் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு 500 கெல்வின் and T is equal to 900 Kelvin and அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4/9 அப்படின்ட்டு ஆன்சர் வருது. அண்ட் அதோட எஃபிஷியன்சியோட இன்னொரு ஈக்குவலன்ட் ஃபார்முலா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் விச் இஸ் ஒர்க் டன் பை ஹீட் அப்சர்வ். அதை வச்சு நம்ம நோன் வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டுபிடிச்சோம், மல்டிப்ளை பண்ணோன்னா and answer வந்துட்டு work done which is 66.67 megajoules. அண்ட் இப்போ நமக்கு ஒர்க் டன் கிடச்சிருச்சு. அதை வச்சு நம்ம வந்துட்டு எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். QR1 is equal to QA1 minus W1 and QA1 is equal to 150 megajoules and work done is equal to 66.67 megajoules and which gives 83.33 megajoules. இப்போ இந்த ஹீட் தான் CE2க்கு போகுது, அதாவது QR1 is equal to QA2 which is 83.33 megajoules. அண்ட் நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி இங்கேயும் அதே எஃபிஷியன்சி வச்சு ஒர்க் டன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Efficiency of Carnot engine is equal to 1 minus TC by TB which is TC is equal to 300 Kelvin and TB is equal to 500 Kelvin. Substitute பண்ணி ஆன்சர் வந்துட்டு 0.4ன்னு வருது. and efficiency is equal to work done by QA2 அதுவும் இருக்குது. இந்த வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கார்னட் என்ஜின் 2. அண்ட் அதே மாதிரி நோன் வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம கொண்டு போயிட்டோம்னா 0.4 into 83.33 மெகாஜூல்ஸ் பண்ணோன்னா நமக்கு 33.33 மெகாஜூல்ஸ் கிடைக்குது.
which is work done by Carnot engine 2. And finally QC is equal to QA2 minus work done by Carnot engine 2 அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா QC 500 மெகாஜூல்ஸ் கிடைக்குது, which is heat rejected by Carnot engine 2. Thank you.